திரும்ப குளத்து பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாங்களா? என்னங்க என்னங்க தப்பல்ல, நம்ம ஊர்க்காரங்க மேல வச்சுக்கிட்டு அந்த ஊர்க்காரங்க அடிக்க போறாங்க. என்னங்க நீங்க? ஊரே உப்பு தண்ணி, குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேக்குறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு. ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்ல. எப்படி நீ வண்டி ஓட்டு இந்த வாட்ஸ்அப் கீட்ஸ்அப்னு ஒண்ணு வந்தது போதும் இந்த குட்டியால படுத்துற பாடு இருக்கே. அம்மா அன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்புனான்னு சொன்னல, அவன் அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காம்மா. என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நேரா போய் உங்க அப்பன்ட்ட காட்டிவிடு. அந்த ஆளுக்கா தெரிஞ்சுனா இங்க குடும்பம்லாம் நடத்த முடியாது. அப்பா எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்பா. யாரா அவன்? கொண்டாது படிக்கிற பிள்ளைக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும். இல்லைன்னா இப்படித்தான் கண்டது கருமாந்திரம் காடாத்து எல்லாம் தான் வந்து தொலையும். சார் இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது பெரிய விஷயமே இல்லை சார். எந்திரி சார். எந்திரின்னா எந்திரிடா. Hi uncle, how are you? I think you just mistook our friendship. What? அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது தப்பு இல்ல? தப்பு தான் சார், தப்பு தான் சார். டிசியை கொடு. நல்லா படிக்கிற பையன் சார். ஏய், நான் சொன்னது என் பொண்ணுக்கு. தஞ்சாவூர் சிங்கம் அது சிக்கல சிக்கல சொட்டவால குட்டியடா மாப்பிள்ள மாப்பிள்ள மெடல் வாங்கி குத்துங்கடா நெஞ்சில நெஞ்சில காவேரி கரையோர யசமானு நான் தான் ராஜராஜ சோழனின் பேர் சொல்லும் பேரண்டா. உன் மவன் பொட்டியில இருந்ததெல்லாம் பொறுக்கில கொடுத்துட்டான்.
ஏங்க வெண்ணி தண்ணி போட்டிருக்கிறேன், போய் குளிங்க. ஆறி போயிட போகுது, போய் குளிங்கங்கிறேன். ஏமா ஆ என்னப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நீ? உங்க அப்பா கிட்டதான். உன்னை முதல்ல கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். ஆமா, நாங்க மெண்டல் ஆயிட்டோம், இவரு மெண்டல் ஆஸ்பத்திரியில காமிக்கிறாரு. உங்க அப்பா செத்தது தெரியாமையா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்பிச்சிட்டியா? என்னமோ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நிம்மதியா இருக்கு. ஏமா ஏமா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நலுற நீ? வெங்காயம் உரிச்சா கண்ணுல தண்ணி வராம வேற என்ன வரும்? தனியா உட்கார்ந்து அழுதா என்ன ஏதுன்னு கேப்பேன்னு வெங்காயம் உரிக்கிற சாக்குல அழுற நீ. இது கூடவே ஊட்டில இருந்து வர வைக்கப்பட்ட நேரடி விற்பனையா? சரி அதுல விடு. சாயந்தரம் லோட்டஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு போறோம், தாமரையை பாக்குறோம். எந்த ஸ்கூலுக்கு? அந்த பொண்ணுக்கு டிசி வாங்கி விட்டாங்களே. டிசி வாங்கியாச்சா? எதுக்கு? ஆமா, மில்லுக்காரன் எல்லாம் என்னங்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறான் பாரு. ஏன்டா போய் நீ பாக்குறது? இவன்ட்டு முதல்ல பேச்ச கட்டணும். மாப்ள மாப்ள, நம்ம ஊர்ல +1 யாரெல்லாம் படிக்கிறா? எதுக்குடா? நமக்கு முந்தி தான் பழக்கம், அடுத்தவனை முந்த விட்டு பழக்கமே இல்லை. எப்ப சாமி மில்லுக்காரன் மேட்டர்ல என்ன கொண்டு கொத்து விட்டுறாதரா? பாரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்காது. ஆளு அடையாளமே தெரியல. என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, மாப்பிள்ள +1 படிக்கும் போதே +2 படிக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. தாமரை வர படிப்பை பாதிலே நீ படிச்சா, அதான் அந்த புத்தகத்தை வாங்கி மாப்பிள்ளை கொடுக்கலாமேன்னு வந்தேன். நல்லா படிச்சுட்டு இருந்த படிப்பை இந்த மனுஷ பாதியிலே நிப்பாட்டி விட்டாருப்பா. ஏ தாமரை, தாமரை என்னம்மா? வந்திருக்குது யாருன்னு பாத்தியா? உன் புத்தகத்தெல்லாம் எடுத்து வந்து இந்த சாவித்திரி மாவன்ட்ட கொடு. அந்த பிள்ளையாவது படிக்கட்டும். வாங்கிட்டு போப்பா. ஏ முருவா, கேப்பந்தலைய பக்கத்துல சொல்லு. ஏய், வா. ஏய், நீ வாடா. வாங்க. ஹலோ, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமாப்ல. சைனீஸ்கார நம்ம ஃப்ரெண்டு தான். அத்திய கச்சுக்கோ லாலுவக்க சிந்தவானா. நான் உடனே காய் முன் பரி பரி சாய்ஸின் சரி சரி என்ன. என்னது புரியலையா? மலாய் மாப்ள, மலாயே. ஓ அதுக்கு அர்த்தமா? ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். நானும் ஓகே நீட்டேன். மாப்பிள்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான், இங்க ஒரு 7-8 மில்லு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன், ஆனா என்னால முடியல. பட் யூ கேன் டு இட். மாப்பிள்ள மாப்பிள்ள செகண்ட் லைன்ல சைனக்காரன் தான் வரா. நான் தேங்க்ஸ் மாமா, நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவோம் மாமா. நீ ஒன்னும் கிளிக்க வேணாம் விட. ஏண்டி ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்களேங்கிற கவலை கொஞ்சமா தான் மூஞ்சில இருக்க? நீ வேறக்கா, இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். என்னது இப்பதான் சந்தோஷமா இருக்கியா? நீ தான் மெச்சிக்கணும், எனக்கு படிப்பே ஏறாது. எங்க பிரின்சிபால் இருக்கார்ல, சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுது, சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீயே யோசிச்சு பாரு, ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா? நல்ல வேலை, எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு, நான் தப்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். உன் போனை கொஞ்சம் கூட. ஓ மக்கு பிளாஸ்டரியா? என்ன மாப்பிள, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறியா? மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறியல. மாமங்கெல்லாம் சேர்ந்தானே எங்களை கவனிக்கணும். மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா இல்ல கன்னடாட்டு கிடக்குறாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியலா? அதெல்லாம் எங்கேயும் போல மாமா. சைக்கிளை வாடகைக்கு விடுறாங்கல்ல, அதே மாதிரி பைக்கை வாடகைக்கு விடுற கடை ஒன்று விலைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். பைக் கம்பெனியா? சூப்பர் பிசினஸ் மாப்பிள. நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு 5 பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன். என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்கை கொடுத்தா தானே பத்திரிகையிலே கை வைக்கிறேங்கிறாங்க.
சைன் வச்ச வண்டியில வரல மேடம். மேடம் என்ன கலெக்டர் அம்மா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க? எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்து நீயே உங்க அப்பா கிட்ட சொல்லி டிசி வாங்கியிருக்க. இதுல உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா? வருஷத்துக்கு ஒரு தடவை தானே யூசி பண்ணி ஒதுக்குறான். ரோடு போட்டு சொன்னா எங்கே போட்டு காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. எவனா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேச சொல்லு. வை போன என்ன கரண்ட் அரைக்கணும். நெல் எப்போ வரும்? நெல் அரைக்கணும். கரண்ட் எப்போ வரும்? ஏய் மில்லு அங்கிட்டு தானே இருக்கு. இங்கிட்டு வந்து கேட்குற ஆளப்பாரு. ராசலட்சுமி நீ பறந்துருந்தா ஒன்னேதான் என் மகனு கட்டியிருப்பேண்டியா ராசாத்தி. அண்ணே கரும்பு வேணும். போன வருஷம் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன கரும்பா கொடுத்து விட்ட. பந்தலே போட முடியலண்ணே. யோ மாமா, யாரை கேட்டு கடை போட்ட நீ? எவன் ஒரு குளத்துல எவன் முள்ளு கம்பி போடுறது? பிச்சு வீசுற எல்லாத்தையும். ஏன் நீ ஏதோ அழுகிற வாடை வீசுற மாதிரி இருக்குல்ல? ஆமாண்டி, தண்ணியில தாண்டி வீசுது. என்ன நீ சொல்றீங்க? ஆமா நீ தண்ணியில தான் வீசுது. குமாரனே இங்க வாயே. இத்தனை வருஷமா குளம் ஏலத்துக்கு வராம இருந்துச்சு. இப்ப வந்துருச்சுல. எங்க அண்ணன் ஏலம் எடுத்திருக்காரு. நாங்க மீனுக்கு சோறு விட்டுவோம், வாய் கழுவி விடுவோம், ஏன் முத்தம் கூட கொஞ்சம். என்னமோ உங்க ஒரு குளம் மாதிரி ஹோன்றியா? ஏய் அந்த கோழி கொள்ளாளி உள்ள போடுங்கடா. குடிக்க தண்ணியில கோழி கூட அள்ளி போறல. உங்ககிட்ட என்ன பேச்சு? பேசுற வந்து பேசோண்டா. சரி, நம்ம வேலை பார்த்த ஆளுங்களுக்கெல்லாம் ஆடாளுக்கு 5 கார்டு போட்டு காசு எடுத்து சொல்லு. நான் கிளம்புறேன். ஹலோ. மத்தியானம் சாப்பாட்டு வந்துடுவேன். சரி சரி. ஏயா உங்க 2 பேர்ல யார் பிரசிடென்ட், யார் கவுன்சிலரு? என்ன மூஞ்ச பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியலையோ? ஏயா அவங்க ஊரே உப்பு தண்ணி, உங்கள் குளத்தை விட்டா அவங்களுக்கு வழியே இல்லை. இப்போ மீனை வளர்க்குறேன், தீனி வைக்கிறேன்னு ஏயா டென்ஷன் பண்ணுறீங்க? சரி அந்த ஊராங்க உங்கள் 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. போனால் போகுதுன்னு எஃப்ஐஆர் போட முட்டுறேன். யாரு மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? யாரு மேல யாரு எஃப்ஐஆர் பண்றது? அவங்க எல்லாம் ஒரு ஊரு. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே யாரையும் அரெஸ்ட் பண்ண வந்த? போன போலீஸ்காரன் கதினா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கதி என்ன ஆகும்னு அந்த ஊராளுக்கு பயம் வரும்டா. டேய் போலீஸ் பாத்து ஏய் ஜீப்பை கரைக்கு ஏத்துக்கும்பா. நீங்க சும்மா இருங்க, இவங்க எல்லாம் அந்த ஊருக்கு சப்போர்ட். ஏய் ஏத்துக்கடாங்கற போடா.
நாங்களும் டிபார்ட்மெண்ட்டை மதிக்கிற ஆளுங்க தான் சார். அந்த ஊருக்காரங்க பண்ணுறது எப்படி? ஆனால் அவங்கள்ட்ட சொல்லி வைங்க, இந்த குளத்து பறிச்சல் அதை கிளிக்காட்டினாங்க, அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஈ காக்கா இருக்காது. ஜீப்பை நல்லா தொடச்சி விட்டு குலுக்கி தண்ணியை வெளியிடுங்க. இன்ஜினுக்குள்ள தண்ணி போச்சுன்னா அப்புறம் ஜீப்பு ஸ்டார்ட் ஆகாதுல்ல. என்ன பார்க்குறீங்க? இந்த வயப்பாடி பேருக்கு கொழுப்பேறி போய் கிடக்கு. இன்னைக்கு தீவனம் வைக்க கூடாதும்பா, அப்புறம் மீனே வளர்க்க கூடாதும்பா, குடிக்கிற தண்ணி லேட்டா இறங்கம்பா, அப்புறம் தண்ணியே இறக்க கூடாதும்பா. ஏன் குளமே என்னதும்பா? அந்த குளத்துக்கு அந்த பக்கம் போய் பாருங்க, ஒரு கண்டகல் கிடக்கும். அது வரைக்கும் எங்க ஊர் எல்லை. இவ்வளவு ஏன் எலெக்ஷன்ல எங்களை யாரும் எய்த்து நின்னதில்லை. அண்ணா போஸ்ட் தான். ஏன் தெரியுமா? இந்த ஊர் எங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. இங்க பாரியா, இந்த ஊர் நாயம் உலக நாயெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கும் அன்னைக்கும் என் ஊருக்கு நல்லவனா இருந்துட்டு செத்து போயிடணும், அவ்வளவுதான். பெர்சன்ட் என்ன வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார்? 5 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது தனிப்பட்ட விரோதம். ஆனா ஊரே சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது மாபோக்ரஸ். முதல்ல இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது. பிடபிள்யூடி இருக்குல்ல, அங்க கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன்னா எங்க கொடுத்தாலும் எடுபடாது. மில்லுக்கார கிரிமினல் மைண்டியா எப்படி பாயிண்ட் புடிச்சார் பாத்தியா? சார், அந்த குளத்தை நான் ஏலம் எடுத்திருக்கேன். அதுல கிடக்கிற பாசில இருந்து தாமரையில வரைக்கும் என் குத்தக எல்லா சரவும் என்கிட்ட இருக்கு. பார்க்கணுமா? நல்லா போட்ஸான ஆளா இருக்கீங்களே. போயிட்டு வா. ஏங்க வந்து சாப்பிடுங்க. ஏயா நீ வந்து சாப்பிடு வா. மொதல் சாப்பிட்டோம், அப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன். நீ அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், சாமி இலையில இருந்து ஒரு வாய் சாப்பிடு. ஐயா சாமி இலை சொத்து சாப்பிடாம போகக்கூடாது. ஒரு வாய், ஒரே ஒரு வாய். எருமை கடை வைக்க போறேன், ரத்தம் குடிக்க போறேன், ரத்தம் குடிக்க போறேன். காலிக்கு வச்சாரிச்சு போடுங்க, புங்காரிச்சு போடுங்க. நான் வீடு வாசல் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். நிறுத்துங்க மேடம், இவ்வளோ வருஷமா எங்கே கிளம்பிட்டீங்க? ஓகே, மல்லிப்பூ ஆளுமா ஒரு மார்க்கமாக தான் இருக்கேன். ஏய், ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அட என்ன, நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? ஏய், சொல்லும் எந்த காலத்தில் இருக்க நீ? 10 மாசம் தான். வா, இந்த இடம் வேற செமையா இருக்குல்ல. இன்னைக்கு வாடமா. சரி, என்னைக்குன்னு சொல்லு. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ? மில்லுக்காரன் பிரசிடென்ட் உன்னை கையோட கூட்டு வர சொல்றாங்க. எதுக்கு? எல்லா விளக்கம் மாறும் இங்கே சொன்னா தெரியல. வாடா வாடா. வீட்டில் சொல்லியிருப்பாளோ? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். கையோட கூட்டு வர சொல்றாங்கங்கிற சொல்லிட்டா. இவங்க வயசுலலாம் மாட்டு பொங்கன்னா நம்மலாம் அந்த இடத்த விட்டு நவுந்துருவோமா? இந்த செட்டு பசங்களாம் இப்படி இருக்காங்க. மேக்க சோளம் கிழக்க மாடு அவுத்து விடணும். அங்கிட்டு ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு. கிரவுண்டு பக்கம் பயல இருந்தா கூட்டிட்டு வர சொன்னேன், நீ மட்டும் தான் இருந்தியா? சரி சரி, கிரீடார சின்ன சட்டு பயலோட கூட்டு போய் சுத்தம் பண்ணு. மாட்டி விடல, ரூட்டு கிளியரு. இதாரு வீட்டு பக்கம் போய் அப்படி ராஜலட்சுமி இருப்பா, அப்படி நான் சொன்னேன்னு சொல்லி 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பொங்கல் வசூல் பண்றாங்களா அவங்ககிட்ட கொடு. ஏய் இரு, ரசீதை என் பொண்டாட்டி பேர்ல போட சொல்லு.
ஏய், எதுக்கு எச்சரிக்கிற? என் பொண்டாட்டி ராசின்னு ஒன்று இருக்கு. ஏய், சோத்தை எடுத்து போய் மாட்டு போட்டுக்க. வாடா. என்ன அரப்பே தண்ணி ஏய் வர விட்றா ஏய் விட்றா நெல்லிக்காரன வர அவன கண்டதான் இவ்வளவு சொல்றேன் நம்பாம போற. தாமரை, நான் தூக்கி வளர்த்த புள்ள. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் மில்லு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? எங்கிட்டும் வேலைக்கு போக கூடாதுன்ட்டான். பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி விக்குதாமே, உங்க அம்மா சொன்னச்சு. எங்க? இத்தினூண்டு சோற வச்சு ஒரே ஒரு முனுக்கு கறிய வச்சு 12 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன 12 ரூபாய்க்கு பிரியாணியா? 12 ரூபாயா? அது 112 ரூபாத்த. 12 ரூபா சொன்னதுக்கே 3 நாளா தூங்கல. 112 ரூபான்னு சொன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவன் இருந்தாலும் கேட்கலாம். இந்தா நிக்கிறானே பாரி, இங்க வாயா. நீ பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தல, தாமரை நம்பவே மாட்டேங்குது. நீ சொல்லியா? ஆமாங்க, 12 ரூபா தான். வந்து இறங்கின உடனே சட்டைய கூட கழட்டல. தாமரை எப்படி இருக்குன்னு தான் கேட்டான். சின்ன பிள்ளையில இருந்து 2 பேரும் ஒண்ணு மண்ணுமா கிடந்துனீங்கன்னா சரி, நான் போகணும், கிளம்புறேன். சரி சரி, போயிட்டு வாடா தங்கம். ஏ தாமரை, என்ன நீ மாடு பிடிச்சிட்டு வர? வீட்டுல இருந்து ஆர்வம் இல்லையா? ஆசையா இருந்துச்சு மாமா, அதான் வந்தேன். ஐயோ, இவன் வந்துட்டானே. போ இப்படி. ஏய் ஏய், அத்தியா கச்சுக்கோ பங்களி. என்னது அத்தைக்கு சுக்காவா? காயமுஞ்சாங்கிரிபோ அரே அரே துக்கா பங்களி. என்னது சாயாம்பூ சாங்கிரிம்புவா? என்னடா சொல்ற? மலாய் பங்களி, மலாய். ஓ, ஆக்சுவலி உனக்கு மலாய் தெரியாதுல்ல? அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன இருந்தாலும் நான் அப்படி உன்கிட்ட பேசின தப்பு தான், சாரின்னு அர்த்தம். ஏய், நீ எங்கடா என்கிட்ட தப்பா நடந்துட்ட? இல்ல பங்களி, என்ன இருந்தாலும் கோட்டை சேவத்துக்கிட்ட வண்டியை மாறிச்சு, இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட தப்பு தான் பங்களி. சாரி பங்களி. ஏய், நான் எந்த வண்டிடா ஓட்டினேன், நீ எந்த வண்டிடா மறைச்ச? இல்ல பங்களி, நேத்து நைட்ல தூங்கல பங்களி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் பங்களி. சாரி பங்களி. அப்புறம் பந்தன பாரு. என்னடா மாமா, நீ மாடு பிடிச்சிட்டு வா, நான் போறேன். பங்களி சாரி. சாரி பங்களி. உயிர் எடுக்க நம்ம கிட்ட சாரி கேட்க மாதிரி தெரியலையே. ரூட் எதுவும் ஓடுதோ?